கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 16:17, ரோமன் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரு? உலகம் அவலாவிய ஒரு திருச்சபையில நம்ம எப்படி அன்போட ஒரு பரிசுத்தத்தோட ஒரு சுத்த இருதயத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி இராதபடிக்கு நம்முடைய ஒற்றுமையையும் நம்மளுடைய பரிசுத்தையும் குலைக்கக்கூடிய மோசமான ஆட்கள் வருவாங்க. அதனால என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது அவர் அவர் சொல்லக்கூடியது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா அவருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கிரேக்க மொழி பதம் பரக்கலோ அப்படின்னு சொல்லக்கூடிய பதம். அப்படின்னா என்ன? நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் உன்னை ரொம்ப அழுத்தமா சொல்றேன், ரொம்ப அவசரமா உன்னை எச்சரிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில உள்ள மூப்பர்களை மெலித்தா தீவுல கூப்பிட்டு வச்சு அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரம் 21 39 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்வாரு? நான் போனதுக்கு அப்புறம் ஓநாய்கள் வரும், அது ஆட்டுத்தோலை போத்திருக்கும், ஆனா அவங்க எல்லாம் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு? இங்க நமக்குள்ள பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிற, எப்படி? அதாவது ஒரு ஒரு ஆவிக்குரிய முறையில நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை என்னன்னா, நம்ம முதல்ல அவர் கள்ள உபதேசம் சொல்ல, அதாவது கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக வரக்கூடிய பிரிவினை. என்ன பிரிவினை? அதாவது நமக்குள்ள ஒரு ஒரு நம்ம உறவுகள்ல ஒரு இது வரக்கூடியது, நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் வரக்கூடிய, நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரக்கூடியது, இல்ல நம்முடைய தலைவர்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை குறைக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஒரு வலை விரிச்சு பிடிக்கக்கூடியதா இருக்குமோ, இல்ல ஒரு இடர்லதுக்கு ஒரு கல்லு வைப்பாங்களோ, அப்படி ஆவிக்குரிய முறைய மக்கள்ல அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுத்ததுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சில ஐடியாக்கள், சில ஆட்டிடியூடு காட்டக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கலாத்தியர் 1வது அதிகாரம் 8-9 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நாங்க உங்களுக்கு போதித்த சுவிசேஷத்தை தவிர்த்து வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் சொன்னாலுமே அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? நீங்க அவங்கள குறிச்சு எச்சரிக்கையாயிருந்து அவங்கள விட்டு விலக வேண்டும் என்று ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு கள்ள உபதேசம் சொல்லக்கூடிய ஒற்றுமைக்கு நம்முடைய ஒற்றுமைக்கு கலகம் விளைக்கக்கூடிய, நம்முடைய ஒற்றுமைகளை குலைக்கக்கூடிய வரக்கூடிய மக்களை நீங்க அவங்க கூட தர்க்கம் பண்ணாதீங்க, நீங்க அவங்களோட உற்சாகப்படுத்தாதீங்க. அவங்க உங்களை என்ன பண்ணக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது ஐயோ என்ன நம்ம அன்பு செலுத்தல, இல்ல, இது நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. 2 தீமோத்தேயு 3:5 சொல்லும் என்ன சொல்றாரு? அவங்களோட எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது நம்முடைய பிரிவினைகளை கொண்டு நம்மளை தாக்கக்கூடிய, நம்மளுடைய சபைகளை தாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலிருந்தும் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கணும். ஏன்னா இந்த பிரிவினை எப்படி தெரியுமா வரும்? ரொம்ப ரொம்ப சட்டிலா தான் வரும், நமக்கு தெரியவே தெரியாது. என்ன? ஒரு காசி பண்ணுவாங்க, இல்ல ஒரு அவங்க இப்படி இருப்பாங்களோ, அவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வரக்கூடியது, இல்ல அவங்க இப்படித்தான், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி குற்றம் கூடக்கூடியது, இல்ல ஒரு சிலர் பெருமையில போகக்கூடியது, இல்ல ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரியம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம எப்ப பார்க்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஒற்றுமையை குறிச்சு ரொம்ப தாக்கமா இருந்தாரோ, அதை குறிச்சு எவ்வளவு இதா இருந்தாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன? இப்படிப்பட்ட மக்களை விட்டு நம்ம விலகணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆரோக்கியமான உபதேசத்துல நாம் நல்லபடியாய் வேரை வளர்த்து கொள்ள முடியும். அப்பதான்
நம்ம இப்படிப்பட்ட வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல கிறிஸ்தவனா எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உபதேசத்திலையும் பகுத்தறியக்கூடிய தன்மையில வளரும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்களை இப்படிப்பட்ட வஞ்சகத்திலிருந்து காத்துக்கொள்வீங்க. ஆனா அவங்கள போய் நம்ம அன்பு செலுத்துறோம், அவங்க எங்க கூட இருக்கட்டும், நாங்க பாக்குறோம், நாங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆக மாட்டோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. மாறாக வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. செய்வோமா? வல்லபிதாவே, இதோ நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தில் வேரூன்றப்பட்டவர்களாய் நாங்கள் வாழும்போது எங்களுடைய ஒற்றுமைகளை, நாங்கள் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய காரியங்களை குழப்பிக்கக்கூடிய, ஆண்டவரே வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் வரும். அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உம்முடைய வார்த்தை தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.